தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சென்னையில குத்தும் எரியும் வெயில் எங்க பார்த்தாலும் வாட்டி வதைக்குது. ஆனா பெங்களூர்ல என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஒரு பக்கம் பேய் மழை, இன்னொரு பக்கம் ஃபிளாஷ் ஃப்ளட்ஸு, இது பத்தாதுன்னு ஆலங்கட்டி மழை. இது போதாதுன்னு காத்தடிக்குது பாருங்க. பெங்களூர் மக்கள் நிலைமை உலகத்தில் வேறு யாருக்குமே வந்துடக்கூடாது. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பெங்களூரில் மழை பொழந்து கட்டும் நம்மளுக்கு தெரியும். அதுவும் கிட்டத்தட்ட சென்னை மாதிரி தானே, ரொம்ப டென்ஸாக இருக்குல்ல அந்த சிட்டி வேறு. ஆனால் இந்தளவுக்கு மழை பொழந்து அங்கே மக்கள் இவ்வளோ கஷ்டப்படும் எனக்கு சத்தியமாக நினச்சி பார்த்துருக்க மாட்டேங்க மக்களே. ஒரு காட்சியாக காட்டுறேன், நீங்களே மிரளுவீங்க, என்னப்பா இப்படிலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. நம்ம பெங்களூரில் மழை அடிக்குது பாருங்க, அப்படி அடித்து ஊற்றுதாங்க. ரெக்கார்ட் பிரேக்கிங் ரெயின் அங்கே ஃபுல்லாக பதிவாகிட்டு இருக்கு. மழை தண்ணி தேங்கி 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 ஃப்ளட்ஸ் வேறு அங்கே இருக்க மக்கள் விட்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. की मोरी ब्रिज को टच होने वाला है पानी। लहर लहर गए सहारा। என்னப்பா பெங்களூர்னு சொன்னால் இதை காஷ்மீரில் எடுத்த ஃபோட்டோ மாதிரி இங்கே வச்சுருக்குன்னு பல பேருக்கும் நினைக்கலாம். குண்டு குண்டு பெரிய பெரிய மணி மாதிரி இருக்குன்னு நினைக்கலாம். என்ன தெரியுமா, அதெல்லாம் ஆலங்கட்டி மழை. நம்ம பெங்களூரில் எடுத்திருக்க காட்சிகள் தான் அதெல்லாமே. அங்கே அடிக்குது பாருங்க ஆலங்கட்டி மழை. குறிப்பாக இந்த இந்திரா நகர், அசோக் நகர், இன்னும் இதை சுற்றி இருக்க பல பகுதிகள்னு வண்டியில் போகிறவங்க ஆலங்கட்டி மழை டொம்மு டொம்முன்னு விளையாடத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க வண்டியில். இன்னொரு பக்கம் கொடை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஆலங்கட்டி மழைன்றது ஏதோ இவ்வளோ பெரிய கட்டிக்கிட்டே உழம்பு பாருங்க, இது அங்கே உழந்துக்கிட்டு இருக்கு. சமீப காலமாக சவுத் இந்தியாவில் இது போல் ஆலங்கட்டி மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருக்குல்ல. இதை பார்த்துட்டு பல பேர் ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னும் அறிவியல் பூர்வமாக நிரூபணம் செய்யப்படலை. அந்த கான்ஸ்பிரசி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மத்தியில் இது போல் ஆலங்கட்டி மழையும் சவுத்தில் நம்ம விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த முறை பெங்களூரில்.
கவர்மெண்ட் வண்டி அதோட நிலைமையை பார்த்தீங்களா, போலீஸ் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா எம்எஸ் பெடின்னு ஒன்று இருக்குங்க பெங்களூரில். ஆக்சுவலாக இங்கே தான் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த லோக் ஆயுக்தா ஆஃபீஷியல்ஸ் இருக்காங்களே, அவங்கள ஒர்க் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட பில்டிங் காம்ப்ளெக்ஸு. அந்த பில்டிங் காம்ப்ளெக்ஸோட பேவ்மெண்ட்டில் தான் இந்த காட்சியை பார்க்குறீங்க. பொழந்துக்கிட்டு இருக்குல்ல இங்கே ஃபுல்லாக நிறைய வாகனங்கள் இப்படி தாங்க மாட்டிக்கிட்டு இருக்கு. பெங்களூரில் பயணப்பட்டு இருக்காங்க, வெள்ள நீர் வடிஞ்சு ஓடிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த ரோடு அதோட பலவீனமான தன்மையை எட்டி அதுக்கப்புறம் வண்டி ஒன்றுனா கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக. அதுக்கான சான்று தான் இதோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. அங்கே மழை புழக்கிறது மட்டும் இல்லை, சாலை முழுக்க ஃப்ளட்ஸ் அதான் எங்கே திரும்பினாலும் பார்க்க முடியுது. இந்த கட் அவுட்டு பேனர்லாம் பெரிய பெரிய அளவுக்கு வைக்காதீங்கன்னு யார் எத்தனை முறை சொன்னாலும் பசங்க கேட்குற மாதிரியே இல்லையே. திரை கவர்ச்சி அவ்வளோ ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு அவங்கள. பேனர் கட் அவுட்டு விழுந்து சில உயிர்கள் போயிருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டோடு நடந்திருக்கு இந்த குடும்பம்லாம். ஆனாலும் இந்த பழக்கத்தை நம்ம மாற்றிக்க மாட்டோம்ல. இந்த பெங்களூர் மகடி ரோட்டில் இருக்க பிரசன்னா தியேட்டரு, அங்கே விஷ்ணுவர்தன் சார்ந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய கட் அவுட்டு. அங்கே பெரிய பெரிய ஸ்டார்ஸ்க்கு வைப்பாங்களே, அது போல் கட் அவுட்டு. இந்த மழையை தாங்க முடியலங்க. அச்ச காத்தோட வேகம் அப்படி பிறந்துக்கிட்டு கீழே விடுது. ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿಸು. ಬಿಟ್ಟು சாலை ஓரமாக இருக்க மரங்கள் இருக்குல்ல, அதை கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ளே இந்த ரெய்னி ஃப்ளட் சீசன் அப்புறம் பலத்த காற்று வீசுகிற நேரத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். திக்குன்னு இருக்கும் ஒரு வண்டி போயிட்டு வரும்போதும். எந்த அளவுக்கு பயம் இருந்திருக்கு எல்லாருக்கும், அந்த பயம் இங்கே நிஜமாக இருக்குது பாருங்கள். மரம் முறிஞ்சு விழுந்து அந்த வண்டியோட நிலைமை அவங்களால பார்க்க முடியுதா? எவ்வளோ வெயிட் இருக்கும். அது உள்ளே இருந்தவங்க நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்களே. இது போல் நிறைய இடங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த காட்சி பார்த்தீங்கன்னா இந்த புல் டெம்பிள் ரோடு இருக்குல்ல, இந்த ராமகிருஷ்ண ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் இந்த பசவன்குதியில் அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்ட காட்சி இது. இதே மாதிரி தான் பெங்களூரில் பல ரோட்ஸில் மரங்கள் முடிஞ்சு விடுறதும் ஃப்ளட்ஸு தண்ணிக்குள்ளே அது சிக்கிட்டு இருக்க மாதிரியும் பல காட்சிகள் தென்படுது. காற்றோட வேகமும் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ये देखो भाई, ये डिवाइडर के ऊपर कार चढ़ गया था। நம்ம சென்னையில் வேளச்சேரி பங்கு கிட்ட ஒரு விஷயம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஒரு முறை மழை அடிச்சு புழகும் போது லிட்டரலாக அது மாதிரி சினாரியோ ஒன்று பெங்களூரில் இப்போ பார்க்க முடியுது. என்னென்னா, பவுரிங் அண்ட் லேடி கர்சன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குல்ல பெங்களூரில், இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு சொந்தமான ஒரு பில்டிங் சுவருங்க. இந்த சுவர் இடிஞ்சு ஊந்துருச்சு. அப்படி நீங்களே ஊரில் நிறைய பார்த்துருப்பீங்க பாருங்கள். பெங்களூரில் சென்னை கூட பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய சுவர்கள் கிட்ட நிறைய பொருட்களை போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க பிளாட்ஃபார்மில். அதுபோல் இங்கேயும் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது அவங்களுக்கு எத்தனை பேருக்கு என்னாச்சு தெரிலங்க. இது வரைக்கும் வெளியே இருக்க தகவல் என்ன தெரியுமா? 7 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது இந்த இன்சிடெண்ட்டில். இந்த பெங்களூர் முழுக்க இந்த அனர்த்தங்களால் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை 10 பேரை கிராஸ் பண்ணிடுச்சு.
ஸ்டேட் ஆஃப் புக் ஸ்டோர் இருக்குது பாருங்கள், அதோட நிலைமை ரொம்ப ரொம்ப கவலைக்கிடும். ஏன்னா அறிவை வளர்க்குறதுக்கு தேவை இந்த ஒரு புத்தகமும். அதோட நிலைமை இப்போ இந்த ஃப்ளட்ஸில் எப்படி திரும்ப மாட்டிக்கிட்டு இருக்கு. பெங்களூரில் அப்பார்ட்மெண்ட்ஸ், ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் பேஸ்மெண்ட் ஃபுல்லாக ஃப்ளட்ஸு அப்படி தேங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் என்டையர் பெங்களூர் முழுக்க கிட்டத்தட்ட கிரே சிச்சுவேஷன் மாதிரி தான் இப்போ அமைஞ்சிருக்கு. ஏன்னா அடிக்கிற மழை அப்படி, கடந்த சில நாட்களாக வர்ற வெள்ளம் அப்படி. ஹலோ ஹலோ, வாங்க, எங்கே இருக்கிறேன்? வாமா, ஒன்றுலாம் முன்னால் போயிட்டு இருக்குது, ஒன்று கட்டி இருக்குண்ணே. வண்டி கொண்டா டச்சாகி முன்னால் பண்ணி இருக்குது, எல்லாம் கேட்டில். போட்டுங்கிறேன். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் பிரார்த்திக்க வேண்டியது வேறு யாருக்காக? பெங்களூரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்மளோட சகோதரிகள் இருப்பாங்களே, அவங்களுக்காக தான். அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த இயற்கை அனர்த்தம் இருக்குல்ல, அதை சீக்கிரமாக முடிவுக்கு வரணும்னு கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணுவோம்.
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.